இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை வள்ளியூரை அடுத்த சமூகரெங்கபுரத்தை சேர்ந்த ராணுவ வீரரின் துப்பாக்கி தோட்டாக்களை திருடிய மதுரையை சேர்ந்த கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராணுவ வீரரின் துப்பாக்கி தோட்டாக்களை போலீசார் பறிமுதலும் செய்திருக்கிறார்கள். துப்பாக்கி தோட்டா திருடிய கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வள்ளியூர் அருகே ராணுவ வீரரின் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை திருடிய கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரையை சேர்ந்த 6 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ராணுவ வீரரின் துப்பாக்கி தோட்டாக்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அந்த 6 பேர் கொண்ட கும்பல் யார், எதற்காக இந்த திருட்டில் ஈடுபட்டார்கள், விவரங்கள் என்ன? வணக்கம். வள்ளியூரை அடுத்த சமூகரங்கபுரத்தை சேர்ந்தவர் நம்பி. இவரது மகன் அழகு. இவர் அமிர்தசரஸில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையில் ஓட் என்ற பிரிவு சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருகிறார். இவர் தன்னுடைய பாதுகாப்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு 32 பிஸ்டல் வகையை சேர்ந்த துப்பாக்கியும் அதற்குரிய 30 குண்டுகளையும் வாங்கியுள்ளார். இதில் அவர் சோதனை செய்வதற்காக 5 குண்டுகளை பயன்படுத்தியுள்ளார். இந்திய 25 குண்டுகளையும் அவர் தன்வசம் வைத்திருந்தார். அந்த துப்பாக்கி கடந்த மாதம் 9ஆம் தேதி விடுமுறை முடிந்து பணிக்காக மீண்டும் அமிர்தசரஸுக்கு புறப்பட்ட போது சமூகரங்கத்தில் குடியிருந்து வரும் தனது பெற்றோரிடம் விவரங்களுக்கு நன்றி ராஜா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.